இது வந்து விட்டமின் கீரை. இதை பறித்து இது நான் விட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை பறித்து இதை நான் கூட்டு வச்சு காட்டுறேன் அப்படின்னு. ஸ்ரீமாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக சமையல் வீடியோஸ் நிறைய கேட்டிருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் இந்த வெளி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க ஃபுல்லாக குக்கிங் ஃபஸ்ட்டு நான் இங்கேயே வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். அப்புறமா எனக்கு கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வெயில் காலத்தில் இந்த வெயிலை வந்து நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் என்ன செய்யணும்னா, வெயில் நல்லா இருக்கும், வத்தல் போட்டு வத்தல் வடகம் இதெல்லாம் டிசைனாக என்னென்ன போடணுமோ போட்டு எடுத்து வச்சிடணும். அது வருஷத்துக்கு வரும். நமக்கு மாங்காய் மாங்காய் வந்து இனிமே தான் வரும். பெரிய சோதனை பாருங்க, நம்ம வீட்டில் இந்த மரமும் பூக்கல, கொல்லையில் வந்து மரங்கள் இப்போதான் பூத்துருக்கே, அது எப்போ காய்க்க போகுதுன்னு தெரியல. மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் தான் நமக்கு காய் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், வெயில் எல்லாம் போயிடும். ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வாங்கி கொஞ்சோண்டு வந்து வெட்டுக்காய் போடலாம், வெந்தய மாங்காய் போடலாம், அடமாங்காய் போடலாம். இந்த மாதிரி மாங்காயிலேயே நிறைய பண்ணி வச்சுக்கலாம். ஊறுகாய் வகைகள் எல்லாமே இந்த வெயில் சீசனில் போட்டு எடுத்து வச்சிடணும் வருஷத்துக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா என்னன்னு தெரியல. இயல்பா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒரு ஒர்க் வந்து நான் ரொட்டீன் ஒர்க்காக நான் பண்ணுவேன். அதுவும் நான் வந்து உங்களுக்கு இந்த வாட்டி நான் வீடியோவில் காட்டுறேன். என்ன அப்படின்னா, புரட்டாசி மாதம் என்ன செய்வோம்னா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். ஆயுத பூஜை வரும். அதில் இந்த ஆயுத பூஜைக்கு வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கழுவி காய வச்சு எல்லாம் பண்ணி வச்சுக்குவோம். அது ஏன்னா வரப்போகிறது மழை காலம். அந்த மழை காலத்தில் நம்மளால் ரொம்ப கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அந்த மழைக்கு முன்னாடியே இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது அந்த ஐப்பசி கார்த்திகை போதா, மார்கழி போதா, தை மாதம் என்ன செய்கிறோம், பொங்கலுக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் கழுவி காய வச்சு சுத்தம் பண்ணுவோம். ஏன்னா இந்த 2 months வந்து நம்மளால் எதையுமே நினச்சி போட்டு எடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது, ஈரத்தில் எதையும் பண்ண முடியாதுங்கிறதுனால ஈரப்பதம் முடிஞ்சு வெயில் ஆரம்பிக்க போகிற நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணிக்கிறோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி நல்ல வெயில் வந்துருச்சுல்ல, இந்த நல்ல வெயில் வந்த பிறகு நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து பீரோவில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் வச்சுருப்போம்ல, புடவை, புது புடவைகள் எல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். அந்த நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே என்ன ஆகும்னா, நம்ம வெளியவே எடுக்க மாட்டோம். குளிர் காலத்தில் மழை காலத்தில் அப்படியே இருக்கும். அதில் வந்து ஒரு ஈர நைப்பு, ஒரு ஏதோ சம்திங் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்வேன்னா, நல்ல வெயில் வந்தோடனே இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் பேட்சாக உள்ளேருந்து எல்லாத்தையும் எடுப்பேன். எல்லாத்தையும் எடுத்து நல்லா வடை சுடுற மாதிரி வெயிலில் போட்டு முறுன்னு காய வச்சுருவேன். பீரோவை எல்லாம் சுத்தம் பண்ணி பீரோக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்ரு போட்டு பீரோவையும் கொஞ்சம் சூடு பண்ணி திருப்பி இந்த பேப்பர் போட்டு புதுசாக ட்ரெஸ்ஸு பூரா நான் உள்ள அடிக்கிப்பேன். இது வந்து வருஷம் 2 times நான் இந்த வேலை பண்ணுவேங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களாங்கிறத சொல்லுங்கள்.